இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் தூரமும் இடப்பெயர்ச்சியும். இது கிரேட் 10 சயின்ஸ் சப்ஜெக்ட்ல 2வது யூனிட், அதாவது நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லக்கூடிய அந்த அலகு 2வது பிசிக்ஸ் கூடிய சாப்டர், பிசிக்ஸ் சாப்டர் கூடிய அதாவது அலகு 1வது அலகு. ஆனா சயின்ஸ் சப்ஜெக்ட்ல 2வது அலகு நேர்கோட்டு இயக்கம் சொல்லக்கூடிய அலகினுடைய 1வது சாப்டரா தான் இந்த தூரமும் இடப்பெயர்ச்சி இருக்கு. ஸோ இந்த சாப்டரை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நிறைய பேர் நினைக்காங்க இது ஒரு சின்ன சாப்டர் தானே, இதுல என்ன அவ்வளோ டீப்பான விஷயங்கள் இருக்கு, இது அவ்வளோத்துக்கு அலட்டி கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதுல நீங்க சரியான ஒரு நாலேஜ் நீங்க பெறலன்னு சொன்னா, இது ஒரு சரியான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு அறிவை நீங்க கொண்டிருக்கலன்னு சொன்னா, பிறகு பிசிக்ஸ் சம்பந்தமான கொஷின்ஸோ அல்லது அது சம்பந்தமாக படிக்கும் போதோ நீங்க சில நிறைய கஷ்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இலவல பயோவோ மெட்ஸோ படிக்கிறதுக்கு இருப்பீங்க. இப்போ பயோ படிக்கணும்னு சொன்னாலும் சரி, மெட்ஸ் படிக்கிறனாலும் சரி, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே பொதுவான சப்ஜெக்ட்ஸ் தானே. ஸோ இது ஃபிசிக்ஸ் சாப்டர்னு படிக்கிறனால பயோ படிக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி, மெட்ஸ் படிக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இந்த சாப்டர் தேவைப்படும். நீங்கள் இலவல்ல படிக்கிறதா இருந்தால் மற்றவங்களுக்கு தேவைப்படான்னு சொல்ல வரல, எல்லாருக்குமே தேவை, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. இப்போ நீங்கள் கிரேட் ஓலவல் வரையும் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்களுக்குமே தேவை. இருந்தாலும் ஏலவலில் நீங்கள் பயோமேட்ஸ் படிக்க போறீங்கன்னு சொன்னால் அங்கே படிக்கக்கூடிய சாப்டர்ஸ், அங்கே படிக்கக்கூடிய லெசன்ஸுக்கான ஒரு பேசிக்கான விஷயங்களாக இங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ் மெட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் நல்லா கிளியராக விளங்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன விஷயம் சொல்லி இக்னோர் பண்ணவும் வேண்டாம், டீப்பான விஷயங்கள் தேவையில்லைன்னு அதை இக்னோர் பண்ணவும் வேண்டாம். டீப்பாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியான சாப்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக விளங்கி படிங்க. அப்போ உங்களுக்கு பிறகு அதில் எவ்வளோ நுட்பமாக கைகள் கேட்டாலும் கூட உங்களுக்கு அதில் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஈஸியாக அடுத்தடுத்த சாப்டரை விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை படிக்கிறது கூட இல்லை. அப்படி இல்லை, ஃபிசிக்ஸில் நீங்கள் ஏலவலுக்கு போனீங்கன்னா மெக்கானிக்ஸ் யூனிட் படிப்பீங்க. அதில் கட்டாயம் இதனுடைய பிரிவு இருக்கு. கிராஃப்ஸ் வரையக்கொள்ள கட்டாயம் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் வெக்டர் சம்மந்தமாக படிக்கக்கொள்ள உங்களுக்கு கட்டாயம் நிறைய குழப்பங்கள் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது, இது ஒழுங்காக விளங்காதவங்களுக்கு. ஸோ இதை ஒழுங்காக நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் இதுன்னு சொல்லலை எல்லா சாப்டர்ஸையுமே விளங்கி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னுக்கு யூஸாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த தூரம் இடப்பெயர்ச்சிக்கு இடையிலான வேறுபாடுகள் என்னென்ன. நிச்சயமாக தூரம்ங்கிறது வேற, இடப்பெயர்ச்சிங்கிறது வேற. சில பேர் நினைக்கிறாங்க அது ஒன்று அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை, அது ஒத்த கருத்து அப்படி எல்லாமே இல்லை. இரண்டுக்குமே ஒரே அலகுகள் இருக்கலாம், ஒரே பரிமாணங்கள் இருக்கலாம், ஆனா தூரமும் இடப்பெயர்ச்சியும் இரண்டுமே வேற வேற. அதை அளக்குற விஷயங்களை வச்சுக்கொண்டு ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தூரம்ங்கிறது வேற, இடப்பெயர்ச்சிங்கிறது வேற. அதுக்கு இடையிலான என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம ஒரு கேள்வியில் தூரத்தை இடப்பெயர்ச்சியும் காண சொன்னா எப்படி நம்ம அதை காணணும், அதுக்கு இடையிலான என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம தெளிவா வேறுபடுத்தி விளங்கிக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம இதுல பார்க்க போறோம். வாங்க இதுல சாப்டர் எப்படி நம்ம அதை டீப்பா படிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தூரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்றது விளங்கணும். அதே போல இடப்பெயர்ச்சி என்னன்றதையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும். தூரம்ங்கிறது என்ன, இடப்பெயர்ச்சிங்கிறது என்னத்தை இது குறிக்குது, இவற்றினுடைய வரைவிலக்கணங்களை நீங்க மிக சரியாக விளங்கிக் கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு தூரத்தை பத்தி ஒரு கொஸ்டின் வரும்போது, இடப்பெயர்ச்சி பத்தி ஒரு கொஸ்டின் வரும்போது அந்த வரைவிலக்கணத்தின் அடிப்படையில சரியாக உங்களால அதுக்கான ஆன்சர் கிட்ட போக இயலும். ஸோ தூரம் என்ன, இடப்பெயர்ச்சி என்ன, இதுக்கான வரைவிலக்கணங்களை பார்ப்போம். சரி, அப்ப தூரம் என்று சொன்னா என்னன்னு, இடப்பெயர்ச்சி என்று சொன்னா என்னன்னு சொல்லி நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ளணும். தூரம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு பொருள் அல்லது ஒரு துணிக்கை பயணித்த பாதையினுடைய மொத்த நீளம் தான் தூரம்னு சொல்லப்படும். அதே நேரம் இடப்பெயர்ச்சிங்கிறது ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம் தான் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவான். தூரம் என்று சொல்லத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான அந்த வரைவிலக்கணங்கள் வித்தியாசப்படுற மாதிரி அவற்றினுடைய உண்மையான அந்த விளக்கம், அதாவது
இரண்டும் வந்துட்டு இன்னத்தை தான் சொல்லுது அப்படின்ற விஷயங்களை நீங்க ஒழுங்கா புரிஞ்சு கொண்டா தான் கட்டாயம் அதற்கான கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண இயலும். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிகிறது இதுல அந்த வரைவிலக்கணங்கள் வித்தியாசமா இருக்குது தானே. என்ன சொல்ல வந்திருக்கு என்ன சொல்றது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு துணிக்கை பயணம் செய்த பாதையினுடைய மொத்த நீளம் தான் தூரம் அப்படின்னு சொன்னா, மொத்த நீளம் தான் தூரம் அப்படின்னு சொல்லும் போதும், ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம் தான் இடப்பெயர்ச்சின்னு சொல்லப்படும் போதும் உங்களுக்கு என்ன விளங்குது இதன் மூலம்? அதாவது ஏ கூடிய ஒரு புள்ளியும் பி கூடிய ஒரு புள்ளியும் காணப்படுதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப இந்த 2 புள்ளிக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் இருக்கு, அதாவது நேரடி தூரம் ஒண்ணு காணப்படுது. இந்த ஏங்கக்கூடிய புள்ளியை வந்து பீங்கக்கூடிய புள்ளிக்கு போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். இவ்வாறு போகலாம், இவ்வாறு போகலாம், இவ்வாறு பயணிக்கலாம், இவ்வாறும் பயணிக்கலாம். இவ்வாறு பல வகைப்பட்ட வழிகளில், அதாவது வெவ்வேறு வழிகள்ல வந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னா, இந்த ஏங்கக்கூடிய புள்ளியிலிருந்து பியை நோக்கி நம்மளால பயணம் செய்ய முடியும். ஏலிருந்து பிக்கு பயணம் செய்யறதுக்கு வெவ்வேறு பாதைகள் நம்ம பயன்படுத்துவோம். இப்ப நம்ம பொதுவாக ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வாரத்துக்கு நமக்கு நிறைய ரோட்ஸ் இருக்கும். அப்ப மெயின் ரோட் மூலமாகவும் நம்ம வருவோம். அதே மாதிரி அதாவது நம்ம ஊருக்குள்ளால வரக்கூடிய ரோடாலே நம்ம வரலாம். அதுலயே நிறைய வழிகள் இருக்கும், ஷார்ட் கட்ஸ் இருக்கும், லாங் வேஸ் இருக்கும், இப்படி நிறைய வேஸ் இருக்கும். நமக்கு ஈஸியாக அந்த டைம்ல நமக்கு எது கம்ஃபர்டபுளா, நமக்கு எது பொருத்தமா இருக்கும் அந்த வழியில நம்ம வருவோம் தானே. அத போல வெவ்வேறு பாதைகள், வெவ்வேறு வழிகள் மூலமாக இந்த இடத்துல இருந்து பியை அடையலாம் தானே. அவ்வாறு அடையிற பாதைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நீளத்துல இருக்கும், ஒவ்வொரு தூரம், அதாவது ஒவ்வொரு நீளங்கள்ல இருக்கும். இவ்வாறு வேறுபட்ட பாதைகள்ல ஏலிருந்து பியை நம்ம, அதாவது வேறுபட்ட பாதைகள்ல ஏலிருந்து பியை நம்ம அடையும் போது அதுக்கு வெவ்வேறு தூரங்கள் இருக்கும். நம்ம சொன்னேன், உதாரணத்துக்கு இதை பிங்கிற பாதையாகவும் இதை கியூங்கிற பாதையாகவும் இதை RST கூடிய வெவ்வேறு பாதைகளாகவும் நீங்க கருதினீங்கன்னு சொன்னா, இந்த பாதைகள்ல இந்த பிங்கிற பாதை, QRSTங்கிற பாதை எல்லாமே ஒரே நீளத்துல இருக்காது, வெவ்வேறு நீளங்கள்ல இருக்கலாம், சம நீளத்திலையும் இருக்கலாம். ஆனா பொதுவாக நான் இது வேறுபட்ட நீளங்களாக கருதி இருக்கிறேன். உதாரணமாக இப்ப பீங்க கூடிய பாதைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நீளம், கியூங்கிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் என்று சொல்லியும், ஆறுங்கிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் என்றும், STங்கிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு பாதைகளையும் வந்துட்டு நம்ம போகும்போது ஒவ்வொரு வகையான தூரத்துல நம்ம போகும். உதாரணமாக ஏயிலிருந்து பியை நோக்கி போகும்போது 5 கிலோமீட்டர் எடுக்கும். ஏலிருந்து பிக்கு கியூனூடாக போகும்போது 10 கிலோமீட்டர், ஏக்கு பிக்கு போறதுக்கு ஆறினூடாக போனோம்னு சொன்னா 3 கிலோமீட்டர், எஸ்சினூடாக போகும்போது 4 கிலோமீட்டர், டீனூடாக போகும்போது 6 கிலோமீட்டர்னு சொல்லி அந்த பாதையினுடைய நீளங்கள் வேறுபடுமா இல்லையா? போற பாதையில நீளங்கள் வேறுபடும். நான் முதல் சொன்ன மாதிரி இப்ப நீங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு வெவ்வேறு பாதைகளை நீங்க யூஸ் பண்ணி போகும்போது, இப்ப உங்களுக்கு நல்ல டைம் இருக்குன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் ஸ்லோவான ஒரு நீளமான பாதையில போவீங்க. இல்ல நல்ல அவசரம் லேட் ஆயிடுனா ஒரு குயிக்கான ஒரு ஷார்ட் கட்டான பாதையில போவீங்க. போகும்போது அந்த பாதையினுடைய நீளத்தை பொறுத்து தூரம் மாறுபடும். என்ன சொன்னா, பாதையினுடைய மொத்த நீளம்ங்கிறது தானே தூரம், மொத்த நீளம் தான் தூரம் இல்லையா? அப்ப இந்த பி 5 கிலோமீட்டருங்கிறது இந்த பீக்கக்கூடிய பாதையினுடைய நீளமா இருக்கு. அப்ப இந்த நீளம் என்ன? அதனுடைய தூரம். பீனூடாக பயணம் செய்யும் போது ஏலிருந்து பிக்கு பீனூடாக பயணம் செய்யும் போது 5 கிலோமீட்டர் நிறத்தினுடைய பாதை நீளமாக இருந்தா அதுதான் அதனுடைய தூரமாகவும் இருக்கும். அதே நேரம் கியூனூடாக போகும்போது அதனுடைய பாதையினுடைய நீளம் 10 கிலோமீட்டராக இருந்தால் அதனுடைய தூரம் 10 கிலோமீட்டராக இருக்கும். ஏலிருந்து பிக்கு ஆறினூடாக ஒருத்தர் போறாராக இருந்தால் அவர் அந்த பாதையினுடைய நீளம் 3 கிலோமீட்டராக இருந்தால் அதனுடைய தூரமும் 3 கிலோமீட்டராக தான் இருக்கும். இது பாதையினுடைய மொத்த நீளம் தானே தூரம். ஸோ நீளம்ங்கிறது வந்துட்டு
அதனுடைய தூரம், அதாவது நீளத்தினுடைய தூரமாக சொல்லப்படுது. அதே நேரம் இந்த பாதை எஸ்மர் பாதையினூடாக போகும்போது 4 கிலோமீட்டர், அதாவது தூரத்தில் நீளங்கிற பாதையில போகும்போது அவருடைய தூரம் அவர் பயணம் செய்த தூரம் 4 கிலோமீட்டராக இருக்கும். இந்த பாதையினுடைய தூரம் இப்ப நீளம் 6 கிலோமீட்டர் என்றால் அவருடைய தூரம் 6 கிலோமீட்டராகத்தான் இருக்கும். இவ்வாறு அந்த பாதையினுடைய மொத்த நீளம் இருக்குத்தானே, அந்த நீளத்தை தான் நம்ம என்ன செய்வோம், தூரமாக கருதுவோம். இடப்பெயர்ச்சிங்கிறது அவ்வாறு அல்ல. இடப்பெயர்ச்சிங்கிறது ஆரம்பம் இறுதி இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம், ஆக குறைஞ்ச தூரம். நீங்க பாருங்க, இந்த 5 பாதைகளையும் எடுத்தாலே இந்த 5 பாதைகளுமே வெவ்வேறு தூரங்கள் இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ள ஆக குறைஞ்ச தூரம் என்ன, இந்த 6க்குரிய 3 கிலோமீட்டர் தான். இப்ப நான் ஒரு உதாரணமாக இந்த 6க்கு நான் 3 கிலோமீட்டர் எடுத்திருக்கேன் நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மைக்கும் ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு இடையிலான நேரடியான, அதாவது வளைவு நெளிவுகள் அற்ற அதை இணைக்கக்கூடிய அந்த 2 புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய அந்த நேரடி கோடு தான் அதனுடைய ஆக குறைந்த தூரமாக இருக்கும். உதாரணமாக இவ்வாறு ஒரு புள்ளி, அதாவது எஸ்ங்க கூடிய ஒரு புள்ளியும் ஒரு கியூங்க கூடிய ஒரு புள்ளியும் இருக்கு என்று கற்பனை பண்ணுங்க. இப்ப இந்த 2 புள்ளியையும் வந்துட்டு நம்ம பல வகையில ஜாயின் பண்ணலாம். இதை இப்படி ஜாயின் பண்ணலாம், இதை இப்படி ஜாயின் பண்ணலாம், அல்லது இப்படி ஜாயின் பண்ணலாம், நம்ம விரும்பின மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஆனா இது நம்ம நேரடியாக ரூலர் வச்சு நம்ம அடிப்போமே, அதை மாதிரி நேரடியாக தொடுத்தா இப்படித்தானே ஒரு கோடு வரும். டிரெக்டா நேரடியாக தொடுக்கும் போது இவ்வாறுதான் கோடு வரைவோம். இப்படி கீறுகின்ற இந்த கோடு தான் நேரடி கோடு. இது 2ஐயும் இணைக்கக்கூடிய நேரடி கோடு தான் அதனுடைய ஆக குறைந்த தூரமா இருக்கும். இதெல்லாமே ஒரு லாங் வேயா இருக்கும். ஆனா இது ஷார்ட் வே, மிக குறைஞ்ச ஒரு தூரமாக இருக்கும். பொதுவாக இவ்வாறு இந்த ஒரு 2 புள்ளிகளை நம்ம நேரடியாக நேர்கோட்டின் வாயிலாக இணைக்கின்ற இந்த தூரம், இந்த கோடானது அதனுடைய இடப்பெயர்ச்சியாக இருக்கு. ஏன்னா அதுதானே குறைஞ்ச தூரமா, அதாவது குறைந்த நீளமா இருக்க போதும். இந்த 2ஐயும் இணைக்கக்கூடிய குறைந்த நீளமாக குறைந்த தூரமாக இருக்க போறது இந்த கோடு தான். ஆகவே அந்த குறைந்த தூரம் தான் என்ன, இடப்பெயர்ச்சியா இருக்க போதும். ஸோ அதனாலதான் நான் அந்த கெஸ்ஸிங்ல இதுக்கு நான் 3 கிலோமீட்டர் போட்டேன். அப்ப கட்டாயம் இது 2க்கும் நேரடியாக இணைக்கக்கூடிய கோடு நேர்கோடு இது. ஆகவே இதுதான் இடப்பெயர்ச்சியாகவும் இருக்கணும். அப்ப அதுக்கு தான் நான் குறைவா இருக்கணும். அதுதான் நான் 3 கிலோமீட்டர் எடுத்தேன். மற்றது எல்லாமே வளைவு நெளிவுகளோட இருக்கிறது. அப்ப கட்டாயம் அது ஒரு கூடிய தூரமா தான் இருக்கணும்.